ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் வித் டிடி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த க்யூட்டான அழகான வால் ஹேங் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இந்த வால் டெக்கார் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 ரூபீஸ் தான் ஆகும். ஆனால் இது வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும். செய்யறதும் ரொம்ப ஈஸி. இப்போ அந்த ஃப்ளவர்ஸ் இந்த வால் டெக்கார் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் நியூஸ் பேப்பரை வந்து கட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிவிடுங்க. அந்த ரோலில் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அந்த த்ரீ லைன்ஸை வந்து இதே மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் க்ளோஸ்டாகவும் 2 வந்து எட்டாகவும் வச்சு இதே மாதிரி வச்சுக்கோங்க. வீடியோ கிளியராக பாருங்கள். இதே மாதிரி வச்சுட்டு க்ளூ போட்டு ஒட்டிடணும். இப்போ நீங்கள் வந்து ஹாட் க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபெவிகால் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த க்ளூ காயறதுக்கு. நீங்கள் வந்து க்ளூ போட்டு ஒட்டிட்டு அது மேலே லைட்டாக வெயிட்டான பொருள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஒட்டிடும். அது கழிச்சு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மேலே வந்து ஒரு லைனை வச்சுட்டு இந்த எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு சைஸ் எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து கட் பண்ணிவிட்டு, இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கை வந்து கீழ்ப்பக்கமாக விடுறேன். அதுக்கடுத்து 2 ஸ்டிக்கை கீழ்ப்பக்கமாக விட்டு அதுவும் க்ளூ போட்டு ஒட்டிடணும். இப்போ மேலே மேலே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வச்சு ஒட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி ஒட்டிக்கோங்க. சாரி, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்க அந்த 2 லைன் வந்து கட் ஆகிடுச்சு. வீடியோ எடுக்கும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி பார்த்து ஒட்டிடுங்க. ஒட்டிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிவிடுங்க. ஓகே, இது வந்து ஹேங் பண்ணுறதுக்கு அந்த வால் ஹேங் ரெடி ஆகிடுச்சு. இதில் டெக்கார் பண்ணுறதுக்கு நம்ம லீஃபும் ஃப்ளவர்ஸும் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்றது இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லீஃபுக்கு 5 x 8 சென்டிமீட்டருக்கு வந்து பேப்பர் கட் பண்ணிக்கணும், கலர் பேப்பர். அதை வந்து இதே மாதிரி லீஃப் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லீஃப் இன்னும் அழகாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லீஃப் வந்து இந்த ரோஸ்க்கெல்லாம் வர லீஃப் மாதிரி அழகாக இருக்கும். ஓகே, லீஃப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து கட் பண்ணதை இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மடிக்கணும். முன்ன பின்ன மடிப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி நம்ம இப்படி மடிச்சுட்டு மறுபடியும் இந்த பக்கம் டர்ன் பண்ணிவிட்டு இதே மாதிரி மடிக்கணும். மடிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லீஃபோட ஸ்ட்ரக்சர் வந்து வேறு லுக் கொடுக்கும். அது இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, பார்த்தீங்களா, இதே மாதிரி பிரிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, லீஃப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு லீஃப் எல்லாம் வந்து எங்கெங்கே வேணுமோ அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு க்ளூ போட்டு ஒட்டிக்கணும். இப்போ கலர் பேப்பர் 7 சென்டிமீட்டர் x 7 சென்டிமீட்டருக்கு எடுத்துக்கணும். இதே மாதிரி மடிக்கணும். மறுபடியும் இதே பக்கம் திருப்பி மடிச்சுட்டு பெட்டல் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாகவே கட் பண்ணுங்கள். ஏன்னா கீழே இருக்க எட்ஜில் வந்து கட் பண்ணிடக்கூடாது. நீங்கள் 2 3 டைம் ட்ரை பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்டாக வரும். ஓகே, இதே மாதிரி வந்து 4 பீசஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு பெட்டல்லையும் வந்து நம்ம நடுவில் லைட்டாக கையை வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா இதே மாதிரி வரும். 4 பீசஸ் கட் பண்ணிட்ட பிறகு சென்டரில் க்ளூ போட்டுட்டு அடுத்து இன்னொரு பூவை எடுத்து இதில் ஒட்டணும். ஒட்டும் போது பார்த்தீங்கன்னா சென்டரில் மாற்றி மாற்றி அந்த இதழ் தெரிகிற மாதிரி சென்டரில் பார்த்து ஒட்டணும். இப்போ 4த்தையும் ஒட்டிட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். ப்ளூ கலரில் வந்து 1 சென்டிமீட்டர் அளவுக்கு பேப்பர் கட் பண்ணிக்கணும்.
பேப்பர் கட் பண்ணிட்டு அது 2ஆ ஃபோல்ட் பண்ணிட்டு மடிச்சு கட் பண்ணணும். இப்போ ஃபோல்ட் பண்ணது வந்து நம்ம பக்கம் பார்த்தீங்கன்னா, ஃபோல்ட் பண்ண பக்கம் வந்து நம்ம சிசர் வச்சு கட் பண்ணணும். கீழ 2 பக்கமும் ஓப்பன்ல இருக்கிறது ஓப்பன்லயே தான் இருக்கணும். கட் பண்ணி முடிச்சுட்டாச்சு. இப்போ இத பிரிச்சுட்டு நம்ம வந்து அத வந்து ரோல் பண்ணிக்கணும் அந்த பேப்பர. ரோல் பண்ணிட்டு க்ளூ போட்டு ஒட்டிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா, அத வந்து கொஞ்சமா இப்டி இப்டி எடுத்து விட்டோம்னா, அது அழகா வந்து அந்த பூவோட சென்டர் பீஸ் வந்து அழகா வரும். ஓகே. இப்போ வந்து இத வந்து சென்டர்ல க்ளூ போட்டு ஒட்டிடலாம். பூவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இலை வந்து ஒட்டி வச்சிருக்கோம் இல்லைங்களா? அதில வந்து எங்கெங்க பூ எத்தன வைக்கலான்றத முதல்ல வச்சு பார்த்துட்டு, அது ஓகேன்னா, அதில வந்து நம்ம க்ளூ போட்டு ஒட்டிடலாம். அவ்வளோதான் வால் ஹேங்கும் ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலா உங்களுக்கு இந்த வால் ஹேங் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா, காஸ்ட்டும் ரொம்ப அதிகம் ஆகாது. ஒரு ₹20ல வந்து பண்ணிடலாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா, இது நம்ம வீட்ல ஹேங் பண்ணோம்னா ரொம்ப அழகாவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழ இருக்க அலாரம் பெல்ல கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த லிங்க ஷேர் பண்ணுங்க. Wall hang ready ஆயிடுச்சு. Thanks for watching this video.